அமெரிக்கால கோல்டு ஷாப்பிங் போகலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ சூப்பராக இருக்கும். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள். கோல்டு வாங்குறதுக்காக நாங்கள் வந்திருக்க இடம் தான் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். நாங்கள் பார்க்க வந்த ஜுவல் வளையல். நிறைய அழகழகான வளையல்லாம் வச்சுருந்தாங்க. கல் வச்ச மாடல்லாம் சூப்பராக இருந்தது. பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் ரொம்ப அருமையாகவே இருந்தது. ஒரு வளையல் போட்டால் கூட அப்படியே அம்சமாக இருக்கும்ப்பா அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய வளையல்லாம் கூட இருந்தது. ரொம்ப சூப்பராகவே இருந்தது கலெக்ஷன்ஸ். அதே மாதிரி நெக்லஸ் செட்ஸும் நல்லாவே அழகாக வச்சுருந்தாங்க. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஆன்டிக் கலெக்ஷன்ஸும் இருந்தது. அதாவது ஸ்டோன் வச்சுருப்பாங்க, பக்கத்தில் லக்ஷ்மி காயின் வச்சு அந்த மாதிரி வளையல் செட்டும் நிறையவே இருந்தது. ரெட் கலர், க்ரீன் கலர், ப்ளூ கலர் அது மாதிரிலாம் போட்டு சூப்பராகவே இருந்தது. பட் ஸ்டோன் வச்சு வாங்குறதுல எங்களுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா அது விற்கும்போது நம்மளுக்கு பெரிய ப்ராஃபிட் இருக்காது அப்படின்ட்டு அந்த மாதிரி மாடல்ஸ் யூஸ்வலாகவே நாங்கள் வாங்க மாட்டோம். சப்போஸ் நம்மளுக்கு வளையல் வாங்க விருப்பம் இல்லை, இந்த மாதிரி ஜுவல்லாக போட விருப்பம் இல்லை, இந்த மாதிரி காயின்ஸும் வச்சுருக்காங்க, லக்ஷ்மி காயின்ஸு. இது 10 கிராம் கிட்ட வரும், 24 கேரட் கோல்டு. ஸோ எப்போயாவது நீங்கள் இதை மாற்றிட்டு நம்மளுக்கு ஜுவல்லாக மேக் பண்ணோம் அப்படின்னா கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் கரெக்டாக ஒரு 3 வளையல் செட்டுக்கிட்ட பார்த்து வச்சேன். அதில் என்ன வாங்கினேன் அப்படின்றத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு வரும்.